டிவி பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு பெரிய புத்து வந்துச்சு. இதை பார்த்தோன்னே என் பையன், இதுதான் பாம்பு புத்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். பாம்பு புத்து இல்லப்பா, இது கரையான் புத்து அப்படின்னு. ஆனா பாம்பு இங்கதானே இருக்கும். ஆமா, பாம்பு அங்கதான் இருக்கும். ஏன் பாம்பு அங்க போச்சு? கரையான் தான் அந்த புத்தை கெட்டுது. இயற்கையிலேயே அங்க காற்றோட்டம் நல்ல குளிர்ச்சியா இருக்கிறதுனால பாம்பு அந்த பிளேஸ தேடி போய் உட்கார்ந்துக்குது. கரையான் சாதாரண உயிரினம் இல்லைங்க, எறும்பு மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. அந்த கரையான் 2500க்கும் மேற்பட்ட வகையில உலகத்துல இருக்கான். அதுவும் 20 கோடி ஆண்டுகளா இருக்கு. நமக்கு அது சாப்பிடக்கூடிய மரம், இலை இதெல்லாம் நாம அழிச்சு காட்டு அழிச்சு வீடை கட்டினோம்னா அது என்ன பண்ணும்? வீட்டுல இருக்கிற இடத்த வந்து அரிக்கதான் செய்யும். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கரையான்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த பூமி முழுவதும் குப்பையாகிவிடும். கரையான்கள் தான் பல விஷயங்களை மக்க வைக்குது. கரையான்கள் கூட்டம் கூட்டமா வாழுமா. நாம ஏதோ சின்ன உயிரினம், நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரினம் நினைச்சிட்டு இருக்கோம். எவரெஸ்ட் சிகரம் மாதிரியான பனிமலையை தவிர எல்லா இடங்கள்லயுமே கரையான் வாழும். அது கடற்கரையா இருக்கலாம், வேறு காடுகளா இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே கரையான் வாழும். கரையான்கள்ல பாத்தீங்கன்னா ராணி கரையான், ராணுவ கரையான், பனியால் கரையான், ராஜா கரையான்னு 4 விஷயம் இருக்கான். இதுல இந்த ராணி கரையான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நொடியிலேயே 2000 முட்டைகள் வரைக்கும் இடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராணுவ கரையான்ல 2 வகை இருக்கா. முதல்ல இருக்கிறது போய் எதிரியே தன்னுடைய கொம்பை வச்சு அட்டாக் பண்ணுமா. 2வது இருக்கிறது உடம்புல இருந்து ஒரு திரவத்தை வெளியிட்டு அதுல வரக்கூடிய துர்நாற்றம் மூலமா அட்டாக் பண்ணுமா. வேலையாள் கரையான் தான் போய் செல்லுலோய்ஸ்ங்கிற மரத்துல இலைதல இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு வந்து தன்னுடைய வயிற்றுல போட்டு டைஜஸ்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய உணவை மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்குமா. ராணி கரையான் 50 ஆண்டுகள் வரைக்கும் வாழுமா. மற்ற சாதா கரையான்கள்லாம் 1 வருஷம் வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த கரையான்களுக்கு கண் தெரியாது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்.